இன்றைக்கி வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏசியை வந்து ஷிஃப்ட் பண்ணோங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா ஃபுல்லாகவே புறா வந்து அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணியிருந்து. அதாவது அந்த ஏசி ஃபுல்லாகவே அதோடய வேஸ்ட்டு போட்டு ஏசி கண்டிஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நமக்கு தான் இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் ஆச்சே, சரி நம்மளும் இறங்கி பண்ணிவிடுவோன்ட்டு இறங்குனா இந்த மேலே இருக்க தெரியுமா அந்த வேஸ்டேஜ் அப்படி போகவே இல்லைங்க. அதை போட்டு ஃபோம் போட்டு அதை ஸ்க்ராப் பண்ணி அதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இந்த லாஸ்ட்டு இது ஃபைனல் இது கொடுப்பேன் பாருங்கள். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இருந்த ஏசியோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை அப்படி கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டமரே என்னை பார்த்துட்டு சூப்பராங்க, புது ஏசி மாரியே இருக்குதுன்னு அப்படி சொன்னாங்க. இந்தமாரி வந்து புறா இருக்க இடத்துல வந்து மெஷ் போட்டு கட்டிடுங்க. இந்தமாரி புறாவோட வேஸ்டேஜ் போட்டுச்சிங்கன்னா அது என்னன்னா காயில் ஃபின்ஸ்லாம் அதுக்கு ஆசிட் மாதிரி இருக்குங்க. அது காயில் ஃபின்ஸ்னால் சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ புது ஏசியே பழைய ஏசி மாரி நிலைமை போய்டும். இது ஃபைனலாக நான் அவுட்புட் எடுத்துகிட்டு வர கூட நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாங்க தெரியும். பாருங்கள், சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே நம்ம ஸ்பைடர் ஏசியை வந்து ஸ்பைடர் ஏசி தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள்.